என் பொண்ணுக்கு இனியோட மேரேஜ் ஆகி 1 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹாப்பியா தெரிவிச்சிருக்காங்க நடிகை ராதா. பிரபல நடிகை ராதாவின் மூத்த மகள் கார்த்திகாக்கு ரோஹித் மேனன் என்பவருடன் நவம்பர் 19ஆம் தேதி பிரம்மாண்டமா மேரேஜ் நடந்தது. கேரள முறைப்படி ஆடம்பரமா நடந்த இந்த மேரேஜ்ல திரை பிரபலங்கள் மெகாஸ்டார் சிரஞ்சீவி, ராதிகா சரத்குமார், சுஹாசினி மணிரத்னம், ரேவதி, பாக்கியராஜ் பூர்ணிமா, மேனகா சுரேஷ் உள்ளிட்ட 80s நட்சத்திர பட்டாளங்கள் திரண்டு வந்து மணமக்களை வாழ்த்தியிருந்தாங்க. அதையடுத்து ஹனிமூன் போயிருக்கும் கார்த்திகா ரோஹித் மேனன் ஜோடி அது தொடர்பான போட்டோஸை தங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க. மேலும் தல கிறிஸ்துமஸ்க்கு ரெடியாகும் போட்டோஸையும் வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில ஹனிமூன் போயிருக்கும் தனது மகளின் போட்டோவை ஷேர் பண்ணி இனியோட மேரேஜ் ஆகி 1 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு பதிவிட்டு ஹாட்டின் எமோஜியை தட்டி விட்டுருக்காங்க. பிக் பாஸ் டைட்டில் வின்னரான பல்லவி பிரசாந்த் கைது செய்யப்பட்ட சம்பவம் தெலுங்கு சினிமா வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப ரீசெண்டா தெலுங்குல டெலிகாஸ்ட் ஆன பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில பல்லவி பிரசாந்த் மற்றும் அமர்தீப் என்ற கண்டஸ்டன்ட்டுக்கு தான் கடுமையான போட்டி இருந்துச்சு. கடைசியில அதிக ஓட் வாங்கி பல்லவி பிரசாந்த் டைட்டில் வின்னர் ஆனாரு. ஆனா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் ரன்னரா வந்த அமர்தீப் மற்றும் ஃபைனல் வரைக்கும் வந்த அஸ்வினி காரையும் பல்லவி பிரசாந்தின் ஆதரவாளர்கள் உடைத்து தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலுக்கு பிரபலங்கள் உள்ளிட்ட ரசிகர்கள் பலர் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சாங்க. இதுல அமர்தீப் அந்த தாக்குதலை பெருசா பொருட்படுத்தாத நிலையில மற்ற போட்டியாளரான அஸ்வினி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில பல்லவி பிரசாந்த் மற்றும் அவருடைய ரசிகர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில நேத்து பல்லவி பிரசாந்த் அதிரடியா கைது செய்யப்பட்டாரு. அவர்கிட்ட ஜூப்ளி ஹில்ஸ் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. நாஞ்சில் விஜயனுடன் கூல் சுரேஷ் இருக்கும் வீடியோ ஒன்னு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த கூல் சுரேஷுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வேற லெவல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து கூல் சுரேஷ் தனது நண்பரும் நடிகருமான சந்தானத்தை நேர்ல சந்திச்சாரு. அவருக்கு சந்தானம் மாலை போட்டு உற்சாக வரவேற்பு கொடுத்தாரு. இந்த நிலையில கூல் சுரேஷ் விஜய் டிவி பிரபலம் நாஞ்சில் விஜயனை ஒரு நிகழ்ச்சியில சந்திச்சிருக்காரு. அது தொடர்பான வீடியோவை நாஞ்சில் விஜயன் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு வருது. தனது மனைவி சங்கீதாக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்து கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணிருக்காரு ஆக்டர் ரெடின் கிங்ஸ்லி. பிரபல காமெடி நடிகர் ரெடின் கிங்ஸ்லியும் நடிகை சங்கீதாவும் ரொம்ப நாளா காதலிச்சுட்டு வந்த நிலையில மைசூர்ல உள்ள கோயில்ல சிம்பிளா சில நாட்களுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதையடுத்து இந்த புது ஜோடி தங்களுடைய ஹனிமூன் போட்டோஸை ஷேர் பண்ணி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தாங்க. அப்போ ஹனிமூன் போகும்போது தனது அண்ணன் மகளோடு எடுத்துக்கிட்ட போட்டோவையும் வெளியிட்டு இருந்தாங்க சங்கீதா. அத பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் சங்கீதாக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி ஒரு டாட்டர் இருக்கு, அவங்கதான் இந்த சிறுமின்னு சொல்லி ரூமர் பரப்புனாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா சங்கீதா அந்த குட்டி பொண்ணோட சேர்ந்து டான்ஸ் ஆடும் வீடியோவை ஷேர் பண்ணி என்னோட அண்ணனோட பொண்ணுன்னு சொல்லி வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. ரீசெண்டா தனது கணவரின் பர்த்டேக்கு பார்ட்டி வச்சு சர்ப்ரைஸ் பண்ண சங்கீதாக்கு இப்போ ரெடின் கிங்ஸ்லியும் சர்ப்ரைஸா கிறிஸ்துமஸ்க்கு கிஃப்ட் கொடுத்து வெளியில கூட்டிட்டு போயிருக்காரு. அது தொடர்பான போட்டோவை சங்கீதா தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. வனிதாக்கா பார்த்து பத்திரமா போங்க, திரும்பவும் அட்டாக் பண்ணிட போறாங்க அப்படின்னு பைக் ரைடிங் போன நடிகை வனிதாவை ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில கண்டஸ்டன்டா கலந்துகிட்டு வந்த வனிதாவின் மகள் ஜோவிகா சில நாட்களுக்கு முன்னாடி எவிக்ட் ஆனாங்க. பிக் பாஸுக்கு அப்புறமா ஜோவிகா படங்கள்ல நடிப்பாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அது தொடர்பான போட்டோஸை ஷேர் பண்ணிருந்த வனிதா, நான் ஒரு கடின உழைப்பாளி குழந்தையோட அம்மான்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன்னு தன்னுடைய மகள் ஜோவிகாவை நினைச்சு எமோஷனலா பதிவிட்டாங்க. இந்த நிலையில தாய்லாந்து போயிருக்கும் வனிதா அங்க ஜாலியா பைக்ல போகும் வீடியோவை ஷேர் பண்ணி சைலண்டான சாங்க கேட்டுட்டு ஹாப்பியா ரைட் பண்ணுங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. வனிதாவின் அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் வனிதாக்கா பார்த்து சேஃபா போங்க, யாராவது திரும்ப உங்களை அட்டாக் பண்ணிட போறாங்க அப்படின்னு கிண்டலா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. தங்களுடைய ஹனிமூன் வீடியோவை ஷேர் பண்ணி இது உங்களுடைய மறக்க முடியாத லைஃப் டைம் மெமரின்னு தெரிவிச்சிருக்காங்க எருமசானி விஜய் மற்றும் நட்சத்திரா ஜோடி. பிரபல யூடியூபர் எருமசானி விஜய் ஹிப்பா பாதி நடித்த மீசி முறுக்கு மற்றும் நான் சிரித்தால் போன்ற படங்கள்ல நடிச்சு வெள்ளித்திரையில என்ட்ரி கொடுத்தாரு. சினிமால நுழைஞ்ச வேகத்திலேயே டைரக்டராவும் அவதாரம் எடுத்து அருள்நிதியை வைத்து டி பிளாக் என்ற படத்தை டைரக்ட் பண்ணாரு.
இதற்கிடையில ஃபேஷன் டிசைனரான நட்சத்திராவை ரொம்ப நாளா காதலிச்சுட்டு வந்த இவரு பிறகு பெற்றோர்கள் சம்மதத்தோடு மே மாதம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுடைய மேரேஜ் ரொம்ப கோலாகலமா நடந்துச்சு. இந்த நிலையில இந்த ஜோடி ஹனிமூனுக்காக சுவிட்சர்லாந்து போயிருக்காங்க. அது தொடர்பான வீடியோவை ஷேர் பண்ணி இது எங்களுடைய மறக்க முடியாத லைஃப் டைம் மெமரின்னு எமோஷனலா பதிவிட்டிருக்காங்க. எருமசாணி விஜய் நட்சத்திரா ஜோடியின் இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால கவனம் ஈர்த்துட்டு வருது. தனது மனைவியோட 51வது பிறந்த நாள தன்னுடைய முக்கியமான ஃப்ரெண்ட்ஸுடன் சேர்ந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிருக்காரு ஆக்டர் நெப்போலியன். ஒரு காலத்துல தமிழ் சினிமால முன்னணி நடிகரா வலம் வந்தவர் நெப்போலியன். பிறகு சினிமால இருந்து அரசியலுக்கு வந்த அவரு திமுக ஆட்சியில மத்திய அமைச்சராகவும் இருந்தாரு. அந்த நேரத்துல அவருடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லாம போனதால அரசியல இருந்து விலகினாரு. அதையடுத்து மகனின் ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா வந்த நெப்போலியன் அங்கேயே குடும்பத்தோடு செட்டில் ஆயிட்டாரு. அங்கு சொந்தமா கம்பெனி நடத்திட்டு வரும் அவரு விவசாயத்தையும் செய்து வராரு. இந்த நிலையில தனது மனைவியின் 51வது பிறந்த நாளை நெப்போலியன் தனது பிரதர்ஸ் மற்றும் முக்கிய ஃப்ரெண்ட்ஸுடன் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அது தொடர்பான வீடியோவை தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே சுதான்னு தன்னுடைய மனைவிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு கீழே நிறைய பேர் நெப்போலியனின் மனைவிக்கு பர்த்டே விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு தெரிவிச்சு தனது கணவருடன் இருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி எமோஷனலா பதிவிட்டு இருக்காங்க ஸ்ருதி சண்முகப்பிரியா. பிரபல சின்னத்திரை நடிகை ஸ்ருதி சண்முகப்பிரியாவின் கணவர் அரவிந்த் சில நாட்களுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல உயிரிழந்தாரு. மேரேஜ் ஆகி 1 வருஷமே ஆன நிலையில கணவரை இழந்த ஸ்ருதிக்கு பலரும் ஆறுதல் தெரிவிச்சாங்க. அதையடுத்து கணவர் இறந்ததுக்கு அப்புறமா பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளாம இருந்த ஸ்ருதி வெளி நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு வராங்க. அத பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் கம்பேக் ஸ்ருதி, உங்களை இப்படி பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தெரிவிச்சாங்க. இந்த நிலையில ஸ்ருதி தன்னுடைய கணவருடன் செல்லமா சேட்டை செய்யும் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி இந்த நாளை என்னால மறக்க முடியாது, அன்னைக்கு அரவிந்த் கையில மொபைலோட ரொம்ப சைலண்டா இருந்தாருன்னு சொல்லி சில நினைவுகளை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழே நிறைய பேர் நீங்க எப்படி தாங்கிக்கிறீங்க ஸ்ருதி, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. என்னது ஆத்தங்கர மரமே பேச்சியா, இது செம மாடலா இருக்காங்களே அப்படின்னு கிழக்கு சீமையிலே படத்துல நடிச்ச நடிகை ருத்ராவை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி இருக்காங்க. 1993ல வெளியாகி ஹிட் அடித்த கிழக்கு சீமையிலே படத்துல பேச்சு என்ற கேரக்டர்ல ராதிகாக்கு மகளா நடிச்சிருந்தாங்க. கிழக்கு சீமையிலே படத்தின் வெற்றியை தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் ஆத்தங்கர மரமே பாடல் தான் இவங்களை இன்னும் நினைவுபடுத்திட்டே வருது. தமிழ் மலையாளம் என படு பிஸியா நடித்து கொண்டிருந்த ருத்ரா சிங்கப்பூர் தொழிலதிபரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. இன்ஸ்டாகிராம்ல அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கும் இவங்க தனது போட்டோஷூட் மற்றும் வீடியோக்களை ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில இவங்க போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. அத பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் என்னது ஆத்தங்கர மரமே பேச்சியமாவா, இது நம்பவே முடியலையே, செம்ம ஸ்டைலா இருக்காங்களேன்னு சொல்லி லைக்குகளை தட்டி விட்டுட்டு வராங்க. பிரபல தெலுங்கு நடிகர் வருண் தேஜ் மற்றும் நடிகை லாவண்யா ரிசப்ஷன் கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு. அது தொடர்பான போட்டோஸ் மற்றும் வீடியோக்கள் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. தமிழ்ல சசிகுமாரின் டைரக்ஷன்ல வெளியான பிரம்மன் படத்துல நடித்தவர் நடிகை லாவண்யா. 2017ல தெலுங்குல மிஸ்டர் படத்துல மெகா ஸ்டார் சிரஞ்சீவியின் ரிலேட்டிவான நடிகர் வருண் தேஜுடன் நடிக்கும் போது 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 5 வருஷமா இவங்க காதலிச்சுட்டு வந்த நிலையில இரு வீட்டார் இவங்க மேரேஜுக்கு ஓகே சொன்னதால இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் கடந்த ஜூன் 9ஆம் தேதி நடந்துச்சு. அதை தொடர்ந்து போன வாரம் புதன்கிழமை இத்தாலியில உள்ள ஒரு ரிசார்ட்ல இவங்க மேரேஜ் ரொம்ப கிராண்டா நடந்துச்சு. இந்த நிலையில இவங்களுடைய ரிசப்ஷன் நேத்து ஹைதராபாத்ல கோலாகலமா நடந்தது. இதுல தென்னிந்திய சினிமாவின் பல நடிகர் நடிகைகள் கலந்துகிட்டாங்க. அது தொடர்பான வீடியோக்களும் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வரும் நிலையில வருண் தேஜ் மற்றும் லாவண்யா ஜோடிக்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க.